சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்டே சாரி கட்ட கற்றுக்கிறேனே. எங்கள் அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. பேர் ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்ணுறா. அவள் அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிருங்களா தம்பி? சார் அது வந்து எனக்கு தெரியும்ப்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்கன்னு. என் பொண்ணு இந்த மாடலிங் வரும்போது எல்லாரும் அவளை விடாத, பொண்ணு நாசமாக போயிடுவா, அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அவளை தடுக்கல. அதே போல் என் பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடலிங் புரிஞ்சுக்க அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் கிராமத்து பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, யாரையும் நம்பாம அவளே சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணப்பா. என் பொண்ணுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தந்தான் மாப்பிள்ளை வரணும்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு போய் பொறுமையாக வச்சு நல்ல முடிவை சொல்லுப்பா.